இந்த வீடுங்கள்லாம் இருக்குங்க, இதெல்லாம் லோக்கல் ஆளுங்க இருக்காங்க. இது 36 ஊருக்கு. இந்த 36 ஊருக்கு வந்துட்டு இது ஒரு வழி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு வழி தான் சார் போகும். இது வந்து ஊட்டி ட்ரெயின் போகிற ரோடு. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்கள், கோயில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? சர்ச்சிலேருந்து கீழே இறங்கினா ஃபுல்லாக குன்னூர் டவுன் தான். 200 மீட்டர் இறங்கினா டவுன் தான், ஃபுல்லாக குன்னூர் டவுன் ஏரியா. இந்த அமரகாவியம்னு ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பில்டிங் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க. ஓ மை டாக்ன்ற படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே ஓகே. படம் பூரா அந்த பில்டிங்குள்ள தான். டாக்டர்ன்ற ஒரு படம். ஓ, எந்த பில்டிங் சொல்றீங்க? ஓகே ஓகே ஓகே. ஆமா, டாக்டர்ல கூட வருவாங்க. அப்படினா என்ன? டாக்டர் பாத்தியா நீ? சிவகார்த்திகேயன். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு பார்க்கலாம் வருவாங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் வந்து இங்க தானே காமிச்சாங்க. ஓஹோ, என்ன சொல்றாங்க? சார் இங்கிருந்து இப்போ மிலிட்ரி ஏரியா ஸ்டார்ட். ஓகே. என்ன ஸ்பெஷல்னாக்கா இந்த மிலிட்ரி ஆர்மி ட்ரைனிங் பண்ற ஒரு இடம் போட இங்க தான். ஓகே. இங்க அதே மாதிரி இந்த ரோஜா படம், ரோஜா படம் எடுத்த ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் இது. இந்த ரோஜா படம், அதுக்கப்புறம் நிறைய படம் அப்படின்னு அந்த நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. எடுக்கலாமா? எடுக்கலாம், வண்டிக்குள்ள போகும்போது எடுக்கலாம், வெளியே அவுட்டர்லாம் எடுக்க முடியாது. ஓகே. பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு வெளியிட்ட கண்ட்ரோல்மெண்ட் போர்ட். ஓ, இது என்ன செமையா இருக்கு கிரவுண்ட். பாருங்க லெஃப்ட் ரைட் போறோம், எல்லாம் செல்ஃப் வியூ. ஓகே. இங்க மெம்பர்ஸ் மட்டும் விளையாடுவாங்க. ஆஹா. கோல்ஃப் பார்க். அதியமானம், குமரகாவியம், இந்த மாதிரி நிறைய தமிழ் படம் ஊட்டில ஷூட்டிங் எடுத்தாக்கா இந்த ஒரு இடம் மிஸ் பண்ண வந்து எடுப்பாங்க. ஓகே. ரைட் சைடு வந்து வெலிங்டன் ஜிம்கானா கால்ஃப் வியூ. ஓகே. இது ஒன்னு ஆர்மியா? ஆர்மி இல்லையா? ஆர்மி. ஆர்மி தான். ஆமா ஆர்மி. பாபி கூட தெரியாது. ஆமா, அவங்களுக்கு தானே. Armed force. Indian Navy. Indian Navy. சாயங்காலம் ஆச்சுன்னா காட்டு கண்டிப்பா வருங்க. ஓகே. சாயங்காலம்ட்டு இல்லை, எப்போ வேணா பார்க்கலாம் நம்ம. ஆஹா. இங்க ஒன்னு ஆர்மி. இங்க ஒன்னு ஆர்மி. இங்க ஒன்னு ஆர்மி. இது என்ன? அது பேர் என்ன? இந்தியன் ஆர்மி. Armed force. கொஞ்சம் முன்னாடி தான் மெயின். ஓகே. பாருங்க சார், இந்த ரோஜா படம் கிளைமேக்ஸ் சீன், அந்த ஹீரோவை கிட்னாப் பண்ற சீன் கூட எல்லாம் இங்க தான் எடுத்தாங்க. இது ஆப்போசிட்ல ஒரு ஜெட், பக்கத்துல ஒரு ஷூட்டிங் டேங்க். இப்ப கூட கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா பூரா இந்த லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க கேண்டீன். ரைட்ல பாத்தீங்கன்னா இது ஜெட், இந்த ஷூட்டிங் டேங்க். ஓகே. கேமராலாம் இருக்கு. இங்க ஒன்னு ஆர்மி. நியூஸ் ஆர்மி.
சென்டர் சார் இது. ஓகே 80-90 வருஷம் ஓல்டு பில்டிங் சார். நெட்டில் பார்த்துக்கோங்க. ட்ரைனிங் சென்டர். ஓகே ஓகே இங்க ஒண்ணு, ஹாஸ்பிட்டல். அங்க ஒண்ணு ஆர்மி, இங்க ஒண்ணு ஆர்மி, இங்கேயும் அங்கேயும் ஒண்ணு ஆர்மி, இங்க ஆர்மி. இதான் நாம வந்து சுற்றியும் போகிறது ஹாஸ்பிட்டல். இந்த போர்டு போட்டு சிறுத்தை இருக்கு. கம்பல்சரி இருக்குங்க. இன்னொரு கிளைமேட்டா எல்லா இடத்துலையும் இருக்கு. சிறுத்தை இருக்கு, கருஞ்சட்டை இருக்கு. இப்போ வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னன்னாக்கா அதை இப்போ ஃபாரஸ்ட்குள்ள காட்டுக்குள்ள ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை அதுக்கு. பாருங்க ஷூட்டிங் டேங்க் வீரன். இங்க ஒண்ணு ஆர்மி. ரொம்ப தூரமா ஆர்மி குவார்டர்ஸ் தான் இருக்கு. அம்மம்மா, ஆர்மி குவார்டர்ஸ் அம்மம்மா. யாருக்கு? இருந்தாங்களா அவரு ரிட்டையர்ட் ஆனேன்னு அது கேன்சல் பண்ணிட்டு இப்போ அந்த பைசா வச்சு வண்டி வாங்கிட்டு வாடகை. இங்க இருக்கும் போதே ரிட்டையர் ஆயிட்டாங்களா? ஆமாப்பா. இங்க ஒரு மெடல் வாங்கிருக்காங்க. லைக் மேஜர் முகுந்த். Thank you for seeing army up. இது எந்த ஊருனா? இது பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, வெலிங்டன். ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே சர்ச். அண்ணா வேளாண் இது ஒரு ஏரியா பாருங்க. வேளாங்கண்ணி வந்துட்டுமா? வேளாங்கண்ணி சர்ச். வெல்லிங்டன் முடிஞ்சிச்சு. அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்தோம்ல. ஆர்மி. அது வெல்லிங்டன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஆர்மி ஃபர்ஸ்ட். ஆர்மி திருப்பியும் ஆர்மி வருமா? நிறைய பேர் இருக்காங்க. திருப்பியும் ஆர்மி பார்க்கலாம்ல? ஜாலி. பசிக்கலையா? இங்க வந்து இப்போ அருங்காடு ஸ்டார்ட் கார்பரேட் பேட்டரின்னுவாங்க. என்னன்னாக்கா இந்த வெடிப்பொருள் எல்லாம் மேக்கிங் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணி எல்லாம் கீழே மிலிட்டரி டிஃபென்ஸ்க்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் போகும். இது பாருங்க இந்த பக்கம் இங்க ஒண்ணு ஆர்மி. ஸ்கூல் அதான் அது ஒண்ணு ஆர்மி. சார் இங்கிருந்து இளநல்லின்ட்டு ஒரு ஊர். இங்கே என்ன ஸ்பெஷல்னா கீழே போகிறோமே அந்த ஊசி குண்டூசி ஃபேக்ட்ரி. ஓகே ஓகே அது வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபேமஸ் சார். அங்கேருந்து எல்லாமே பண்ணி எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த ஊசி குண்டூசி இந்த இன்ஜெக்ஷன் இது எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி ஊட்டி மலை ஏற போகிறோம் சார். ஓகே இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வேறு, குன்னூரில் கொஞ்சம் கிளைமேட்டு வேறு சார். இப்போ கரெக்ட். குன்னூரில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வார்மிங்காக இருக்கும். ஓகே ஊட்டியில் வந்துட்டு காலையில் கூட பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் பண்ணி வருங்க. ஆமாம் போயிடுச்சு. இந்த ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்க. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இங்கே வீடுங்க. எல்லா வீடுங்களும் 2 ஃப்ளோர்ஸ் தான். இங்கே மேலே அப்படியே கேமரா கிடக்கு எல்லாமே வீடு பூராமே 2 ஃப்ளோர் தான் இருக்குங்க. ஓகே எல்லாமே வந்துட்டு காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போவோம். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துடுவோம். இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதே சிஸ்டம் தான். ரொம்ப சம்பாதிக்கணும் ரொம்ப ஆசை அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிடைக்கிறத வச்சு ஓட்டிடலாம். அப்படிதான் ஓகே ஓகே அப்படிதான். அதே மாதிரி மழையா இருந்துச்சுன்னா எல்லாரும் வீட்லயே சில பேர் இருப்பாங்க. வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாம் இருக்க வச்சு சாப்பிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேலி வியூ. இந்த மைக்கேல் மதன் காமராஜ் அந்த படம், அப்புறம் 3ஆம் பிறை அது ஒரு படம், அப்புறம் இந்த தில்சே மூவி பூரா அது ஒரு சாங்ஸ், அது பூரா எடுத்த ஒரு பிளேசஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாரல் வருது. ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்க இங்க கொஞ்சம் மேல ஒரு 1 கிலோமீட்டர் மேல போனாக்கா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இங்க ரெண்டல் ஹவுசஸ்லாம் இருக்குங்களா இல்ல எல்லாமே? இருக்கு ரெண்டல் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ரெண்டல் ஹவுசஸ் இருக்கு. உங்களுக்கு மாசமா ஒரு அமௌண்ட் கொடுத்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ஓ. நான் சொல்றது இங்க நேட்டிவ் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க ஓன் ஹவுசஸ் இருக்கும் இல்லையா? இருக்கு சின்னதோ பெருசோ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு வீடு இருக்கும் சார். கரெக்ட். அந்த பேசிஸ்ல வெளியே இருந்து வந்து ரெண்ட்ல தங்குறாங்க வேலை செஞ்சுட்டு அப்படி ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கா சார்? அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். ஓகே. இல்ல இப்போ சென்னை பெங்களூர்லாம் வந்து ரெண்ட்ல தங்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்காது சார். இங்க வந்துட்டு அப்படி ரெண்ட்ல தங்கினாக்கா அவங்களுக்கு லாஸ். ஆமா, ரெண்ட் கொடுக்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கே 1500 போகுது இல்லைங்களா? ஆமா. ரெண்ட் போனா கம்மிக்கு தான் போகும். கரெக்ட். அதனால வந்துட்டு அவங்களுக்கு லாஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. அப்படி ரெண்ட் தங்கினா கூட ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க. ஓகே. அதுக்கு மேலெல்லாம் இது பண்ணி இங்க வந்து 1 லிட்டர் பாட்டில் இல்லை, கேரி பேக் இல்லை, இந்த குப்பை இங்கே இருக்காது, டஸ்ட்பின் இருக்காது. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் சார் இந்த ஏரியா போகிறது. இது மேலே போகிற வீடுங்க தான், கிராமங்க தான். ஓகே. எல்லாம் வேலை இருந்தால் வெளியே வருவாங்க, இல்லைன்னா வீட்டிலே தான். இங்கே வந்து அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ரோட்லலாம் வரவே கூடாது சார். ஸ்ட்ரைட்டாக இருக்குன்ட்டு வரவே கூடாது. அங்கங்கே ஸ்லோ பண்ணி வரணும். அதை ஓட்டுனவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்கெங்கே பெண்ட் இருக்குன்னு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு ஸ்ட்ரைட் ரோட நினச்சி நிறைய பேர் அப்படியே வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, ஆப்போசிட் எப்படி வண்டிங்க வருது. எந்த ஒரு வளைவுகளையும் வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது. வண்டியே இல்லைன்னா கூட நம்ம ரூட்டை பார்த்து கரெக்டாக போயிடணும். ஓகே. அப்படி போனால் தான் இப்போ வண்டி இல்லைன்ட்டு நம்ம ரைட் ஏறக்கூடாது. கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் நைட்டில் வந்து ஆட்டோவில் வரும்போது ஒரு சிறுத்தை பார்த்தேன் சார். ஓ. சிறுத்தை பார்த்தேன். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான். மேலேருந்து குதிச்சு இப்படி கிராசிங் கீழே அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. நைட்டில் தான் வரும். அதுக்கு தெரியும், இந்த நாயோட வாசனை தெரியும், இந்த மாடு இதோட வாடையை பிடிச்சி தான் அது வரும். இது வரும்போது கம்பல்சரி அது தெரியும். 1/2 கிலோமீட்டர் அதோட ஸ்மெல் பண்ணியே வரும். மாடையும் வேட்டையாடுமா? கண்டிப்பா வேட்டையாடும். மாடை கழுத்தை பிடிச்சேன்னா அவ்வளோதான், விடவே விடாது. அது மயக்க வர வரைக்கும். இது உள்ள ஒரு லொக்கேஷன் இருக்கு. இது இம்பார்ட்டன்டான, உங்களுக்காக அந்த லொக்கேஷன் காட்டுறேன். இது வேற யாருக்கும் இந்த லொக்கேஷன் தெரியாது. ஓகே. லோக்கல் டிரைவர் தவிர. உங்களுக்கு இந்த ஒரு இடம் காட்டணுன்ட்டு எனக்கு ஒரு விருப்பம். நான் இந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்கும், நல்ல வியூ. செப்பல் பிராண்டரி எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வாக் கரோ அப்படின்றது ஒரு செப்பல் ஸ்லிப்பர் பிராண்டு. எவ்வளோ சூப்பராக சார். அப்படியே ஆன்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து வேலி வியூ அன்ட்டு ஒரு கிராமம். ஓகே. இந்த கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. இங்கே இந்த மார்னிங் இங்கே வந்து ஸ்டேவும் இருக்குது. இங்கே ஸ்டே இருக்கு. இங்கே காலையில் எந்திச்சாக்கா நம்ம அந்த ட்ரெயின் போகிற ரோடெல்லாம் பார்க்கலாம். ட்ரெயின் சுத்தமான காற்று, இந்த கொசுக்கடி பூச்சிக்கடி இந்த காவ ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. இங்கே ரிசார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு ஒரு 2,500 தான் இருக்கும். அப்படிங்களா? ஆமாங்க, இதெல்லாம் ரிசார்ட்ஸ் தான். ரைட் சைடில் பாருங்க, ஹில் கண்ட்ரின்ட்டு ஒரு ரிசார்ட்ஸ் இருக்கும். நல்லா சைலண்டாக இருக்கும்.
இது ஒரு மவுண்டன் சார், கீழே ஹில் கண்ட்ரி. இப்படி எல்லாம் இருக்குது, நிறைய பேர் தெரியாது இந்த ரிசார்ட்ஸ். நல்ல வியூ, சுத்தமான காற்று, யாருக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்காதுங்க. கீழே அப்படியே லொக்கேஷன் பாருங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு நிறைய இடங்க இருக்கு. நாளைக்கெல்லாம் இங்கே வரதுக்கெல்லாம் டைம் இருக்காது. பை சான்ஸ் நாளைக்கு இருந்தால் சொல்கிறேன். இங்கே காலையில் ட்ரெயினில் போனீங்கல்ல, அந்த ஏரியா பூரா அது உங்களுக்கு இப்போ தெரியாதே, போயிருக்கீங்க. பட் ஆனால் இந்த வழி தான் எட்டி மேலே எட்டிங்கலாம் பார்க்க முடியாது. இந்த மலையிலே பார்த்தீங்களா ரொம்ப வருஷமா இந்த கோயில் இருக்கு சார். சக்தி வாய்ந்த கோயில் தான் சார். இங்கே இல்லை, இங்கிருந்து வாங்க பார்க்கலாம். நீங்கள் ட்ரெயின் போகிற ரோடு இது. நீங்கள் வாங்க, வரல வாங்க, வர ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, வாங்க. இந்த வீடுங்கள்லாம் இருக்குங்க, இதெல்லாம் லோக்கல் ஆளுங்க இருக்காங்க. இது 36 ஊர் இருக்குது. இந்த 36 ஊருக்கு வந்துட்டு இது ஒரு வழி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு வழி தான் சார் போகும். இது வந்து ஊட்டி ட்ரெயின் போகிற ரோடு. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்க கோயில் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே டாப்பில் கோயில் இருக்குது, அனுமான் கோயில்னு சொல்கிறாங்க சார். நம்ம இப்போ போயிட்டு வந்தது அந்த மலை தெரியுது இல்லைங்களா, அந்த அப்படியே பெண்டு பெண்டாக போயிட்டு வருது இல்லைங்களா, அந்த மலையில தான் நம்ம இப்போ இங்கே வரோம். இந்த 3ஆம் பிறை படமெல்லாம் பாருங்க, கீழே அந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே எடுத்தாங்க. அந்த பேக் பண்ணிட்டு பூரா வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம், அதாவது இந்த ஃப்ளவர் வளர்க்குறாங்க, இந்த நர்சரி ஃபார்மிங்க. இது வந்துட்டு பெரிய பெரிய இன்ஜினியரிங் சார், ஜேஎஸ்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி சார். இது எல்லா வீடுங்களும் 2 ஃப்ளோர் தான் இருக்கும். சுத்தமான காற்று, யாரும் எந்த டிஸ்டர்ப் இல்லை. ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு பஸ் போகுது பாருங்க, பஸ் போக தெரியுது, சின்ன பஸ் போகுது. டாப்பில் பூராமே எல்லாமே வந்துட்டு ரிசார்ட்ஸ். அங்கே வெயில், இங்கே அப்படியே மேகமூட்டம், மலை, மேலே டாப்பில் கொஞ்சம் மலை. இந்த வெயில் எப்படியே பாஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, க்ரௌட் இல்லை, ஆளுங்க இல்லை. யாருமே இதான் பிளேஸ். பசி போயிடுச்சு எனக்கு. எப்போ